அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தங்கமயில் அம்மா ஓயாம தங்கமயில திட்டிகிட்டே இருக்காங்க. தண்ட சோறு எதுக்கு தான் இங்கே இருக்குன்னே தெரியல. அங்கங்கே பாரு அக்கம் பக்கத்தில் ஊர் உலகத்தில் பொண்ணுங்களாம் எவ்வளோ உஷாராக இருக்குது. மாமனார் மாமியாரை கையில் போட்டு புருஷனை நல்லா நைஸாக பேசி தனி கொடுத்தன இருந்து சந்தோஷமாக வாழுதுங்க. அப்போ தானே தாய் வீட்டு நானும் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுக்கு பெருமை சேர்க்குதுங்க. எனக்குன்னு வந்து தொலைஞ்சது பாரு பிறந்துன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்காங்க. சுடரும் மாணிக்கமும் ஏன் தங்கமயில சும்மா திட்டிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. சி வாய மூடுங்க, எப்போ பார்த்தாலும் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீங்கள் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னாங்க. தங்கமயில ரொம்ப அழுது வேதனைப்பட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி கேட்குறாங்க, இதெல்லாம் வேலைன்னு தான் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். எனக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவள் வந்து வாழ்க்கையில் எல்லா பொய்யும் சொல்லி என்னை ஏமாற்றிட்டா. நடந்த விஷயம் எல்லாம் சொல்கிறாரு. கோர்ட் கேஸ் எங்களை மாட்டி விட்டான்னு சொல்லிட்டு தன் மனசில் கவலையெல்லாம் போட்டு உடச்சிடுறாரு. இதை கேட்டு நம்ம அஞ்சலி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ கொடுமையான விஷயமா உன் வாழ்க்கையில் நடந்துச்சு தரவனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீயாச்சும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சோம், உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. நம்ம 2 பேர் வாழ்க்கை இப்படி நெருக்கதியாக நிற்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் செந்திலும் கோமதியை பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து ராஜி கிட்ட பேசுகிறாங்க. ராஜி வந்து ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த படிப்புலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், சென்னையில் நடந்த விஷயம் எனக்கு கதிருக்கும் ரொம்ப லவ் ஆகிடுச்சு, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. மீனோ வெக்கப்பட்டு ஓடி வந்து மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டால் கோமதி வந்து, அம்மா இதில் என்னடி இருக்குது கூச்சப்படுறதுக்கு, எல்லா பொண்ணுக்கும் நடக்கிற விஷயம் தானே, எப்படியோடி எனக்கு சீக்கிரமாக பேரனும் பெற்று கொடுங்க, நானும் உங்கள் மாமாவும் சந்தோஷமாக இருப்போம். இன்னும் மீனா சொல்கிறது புரியுதா, எப்போ சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன்ட்டு மீனாவை கேட்குறாங்க. ராஜியும் கேட்குறாங்க. ராஜி வெக்கப்பட்டு போயிடுறாங்க. லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணிக்கணும், நல்லா வேலையில் இருக்கும், இப்போ குவார்ட்டர்ஸ்லேயும் இருக்கும், அடுத்தது வந்து குழந்தை பெற்றுக்கிறதா, நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. நான் என்ன நினச்சி செந்தில் நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லுவார். பார்த்தா இப்போ என்ன அதுக்கு அவசரம், மீனானும் நிறைய சம்பாதிக்கணும், வீடெல்லாம் வாங்கணும், வண்டி இல்லை புது வண்டிலாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போவே நீ என்னை இவ்வளோ அதிகாரம் பண்ணுற, இன்னும் குழந்தைலாம் அடிச்சுட்டா என்ன மேப்ப தெரியுமா, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க. செந்தில் இந்த வார்த்தை சொல்லுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. உடனே ராஜி என்ன சொல்கிறாங்க, விளையாட்டுத்தனமாக தாங்க சொல்கிறாங்க. நான் ஐபிஎஸ் ஆனவுடனே, நான் பெரிய லெவல் ஆனவுடனே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா, அந்த பணத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன், உங்களை நான் மறந்துடுவேன்னு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே மூட் அப்செட் ஆகி நம்ம கதிர் வந்து அழாத குறை தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே தான் புருஷனை சமாதானப்படுத்தி, ஃபீல் பண்ணுறீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கதிர், நான் வந்து உங்களை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன், நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க.